கடகராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். முயற்சியால் வெற்றி உறுதி. ஏன்னா இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக மன போராட்டத்தில் இருந்திருப்பீங்க. இது அப்படி எல்லாம் முடிஞ்சது. இப்போ அப்படியே வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு ரூட் கிடைக்கும், ஒரு பாதை கிடைச்சிருக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ கடகராசி என்பர்களுக்கு இனிமேல் உயர்வு தான். அதுவும் குறிப்பாக இன்னொரு மாதத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் அற்புதமாக இருக்க போகுது. நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாக இனி ஏற்றங்கள் தான். ஸோ இந்த ஏப்ரல் அப்படியே படிப்படியாக உயர்வு தான். ஸோ ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய தன்னம்பிக்கை கொடுக்கும். முயற்சியால் வெற்றி, அதை செய்யலாம், அதை சாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், தைரிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 2ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு. 2ஆம் இடத்தில் கேது நிறைய ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். குடும்பம்னா என்ன, பணம்னா என்ன, நிறைய வாக்கால் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இனி அப்படியே மாறப்போகிறது. தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ அப்படியே குறைய போகுது. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் பேச்சின் மூலமாக. அதாவது சூரியன், உங்கள் பேச்சே சூரியனை போல இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் நீதிமான். அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பேச்சே சூரியனை போல இருக்கும். சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கோ அதே போல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த தனாதிபதி 2ஆம் அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ குடும்பத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கருத்து வேற்றுமை இருந்தவங்களுக்கு கூட இப்போது ஒரு ஓகே, நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம மனைவி அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வுகளாவது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. அதே சமயத்தில் உங்கள் வாக்கு இனிமேல் பலிக்கப் போகிறது. நான் பேசுனது ஒன்றும் கேட்கல, நான் பேசினாலே சண்டையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது உங்கள் பேச்சு ஒரு அற்புதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் கோபம் மட்டும் படக்கூடாது. இந்த கடகராசி என்பர்கள் இனி ஒரு மாதம் கண்டிப்பாக கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. நிதானத்தன்மை ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு. 2 என்ன சொல்கிறது, ஆக்ரோஷ கிரகங்கள் இணைந்திருக்கு. அங்கே வேறு சனி வேறு இருக்குது. 3 பாவ கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. அப்போ என்னதுன்னா அந்த முதல்ல அந்த கோப ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும். ஸோ அதை மட்டும் கட்டுப்படுத்திட்டாலே போதும். கடகராசி என்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவது இல்லை. 4ஆம் இடம் தாய் ரீதியில், தாய் சொத்து. 4ஆம் இடம் குரு, விற்பனையாகாத சொத்து விற்பனையாகும். தாய்க்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால்னா இப்போ இந்த மாதத்திலிருந்து சரியாகக்கூடிய அமைப்பு. நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. கடகராசி என்பர்கள், சார் எப்படி சார் சொல்கிறீங்க? சுக்கிரன் 4ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அப்போ 4ஆம் வீட்டில் என்ன இருக்குது? தாய் இருக்குது. தாய் நன்றாக இருக்க போகுது. தாய் சார்ந்த, தாய் வர்க்கம், உறவு ரீதியில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. சொத்து சேர்த்த போகிறீங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடம் சொத்து. 4ஆம் இடத்துல வீடு இருக்குது. வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக போகிறார். சுக்கிரன் வலிமை பெற்றாலே அங்கே சுகங்கள் வலுப்பெறும்னு அர்த்தம். அப்போ வீடு வாங்கலாமா? 100% வாங்கலாம். இடம் வாங்கலாமா? வாங்கலாம். காலியிடம் வாங்கலாமா? வாங்கலாம். சார் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கிறேன், ஒரு வாகனம் வாங்கணும், இந்த மாதம் ஏற்புடையதா, சரியான காலமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100% சரியான காலம். ஏன்னா வாகனத்துக்கு காரகிரகமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனை குருவும் பார்க்கிறார். அப்போ கடனை வாங்கலாமா?
ஏன்னா குருத வங்கி, கடனை வாங்கலாமா? தாராளமாக வாங்கிக்கலாம். ஆசைப்பட்ட வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த தடையும் இல்லை. இந்த கடகராசி என்பர்கள் ஒரே விஷயம், டாக்குமெண்ட், எழுத்து சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு இடம் வாங்குறீங்களா, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, வில்லங்கம் இருக்கா, 100% செக் பண்ணணும். ஏன் சார் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகம் யார்? புதன். அந்த புதன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே யார் இருக்க? ராகு என்கின்ற சர்ப்ப கிரகத்தோடு சேர்ந்துருக்கு. அப்போ வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் செக் பண்ண சொல்கிறேன். 100% செக் பண்ணணும். வாங்குவதற்கு தடை இல்லை, பட் வில்லங்கம் இருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா உங்கள் கண்ணை மறைச்சிரும். ரைட். 5ஆம் அதிபதி யார்? செவ்வாய். யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா? செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இடம், நிலம், வீடு ஓகே. சகோதரக்காரக ஓகே. கோபப்படக்கூடாது. சனி செவ்வாய் இருக்குது. சின்ன கோபத்தை டெம்ட் ஆக்கும். சின்ன விஷயத்துக்கு சண்டை கொடுக்கும். யார்? சகோதர சகோதரிக்குள்ள கொஞ்சம் பொறுமை அவசியம். 5க்கும் 10க்கும் யோகத்தை தரக்கூடியவன் செவ்வாய். அப்போது நிலத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. நீங்கள் இடத்த வாங்கி போட்டிங்கன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக கடகத்துக்கு லாபத்தை தரும். ஏன்னா யோகக்காரகன் 5க்குரியவன் 10க்குரியவன். கண்டிப்பாக கடகராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் கண்டிப்பாக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்க வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் மிகுதியாக இருக்குது. சார் இல்லையே சார், அதை பற்றியான எண்ணமே இல்லையே சார். ஆனால் அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ளே தூண்டும். இந்த வருடம் எப்படியாவது ஒரு அரசாங்க ஜாபுக்கு போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது அதிகமாக இந்த மாதம் வெளிப்படுத்தும். அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. அதுக்கு என்னென்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ப்ரிகாஷன் எடுக்கக்கூடிய, அதுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஏப்ரல் மாதம். சார் கடன் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை ஏற்படுத்தியிருப்பீங்க. ஒன்று வீடு வாங்குறது, இடத்த வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி கடன் இருக்கும். இல்லை கடனை வாங்கி ஏதாவது தொழில் அது இதுன்னு பண்ணி எதையாவது நட்டமாக்கியிருப்பீங்க. ஸோ கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசி என்பவர்களில் 100 பேர் கேட்டிங்கன்னா அதில் 90 பேர் கடன் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த கடன் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமானா நிச்சயமாக இல்லை. கடன் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது சிறப்பு. சுக்கிரன் 10ல் இருக்கார். கலைத்துறை, கலை சார்ந்த விஷயத்தில் நாட்டம், ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கான வாய்ப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மியூசிக் போகிற மியூசிக் சம்மந்தப்பட்ட அல்லது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு துணி கடை, இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இதில் எல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு திட்டங்களை தீட்டி இந்த மாதம் ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. கலைத்துறையில் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு 100% இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிய வைக்கலாம். குரு 12ல் இருக்கிறதுனால செலவு அதிகமாகும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். சுப செலவுகள் என்ன? வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறது, குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சில நற்பலன்கள் செய்வது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு இது ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து, ஏப்ரல் மாதமே உங்களுக்கு ஒரு படிக்கட்டு மேலே ஏறக்கூடிய அமைப்பு தான். ஸோ இந்த மாதத்திலிருந்து உயர்வையும் தன்னம்பிக்கையும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையப்பெறுகிறது.
ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிச்சயமாக. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.